விடாமுயற்சி ரிலீஸ் செய்தியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பல பஞ்சாயத்துகள் நடைபெற்று இருக்கா. இது எங்களுடைய கதை அப்படின்னு பாரமவுண்ட் பிக்சர்ஸ் போட்ட கேஸுக்கு ஒரு செட்டில்மெண்ட் அவசரமாக நடந்திருக்கு. சன் டிவியும் நெட்ஃபிளிக்ஸிற்கும் லைகாவிற்குமே பெரிய நெருக்கடி ஒன்று கொடுத்திருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகவில்லை அப்படின்னா பேசிய பணம் திரும்ப தர மாட்டோம் அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸ் அதிரடி முடிவு ஒன்றை எடுத்திருக்காங்களாம். அதுவுமே போக சன் டிவி இந்த படத்தை தங்களுடைய சேனல்ல ஒளிபரப்ப நாளுமே குறிச்சிருக்காங்களாம். இதுதான் இந்த அவசர அறிவிப்புக்கு காரணம் அப்படின்னுமே சொல்லப்படுது. சுமார் 130 கோடிகள் கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. மார்ச் மாதம் தங்களுடைய ஓடிடி தளத்துல ஒளிபரப்புமே நாள் குறிச்சிட்டாங்க. சோ அதனால நீங்கள் இன்னும் நாட்களை கடத்தினால் வியாபாரம் இதோடு முடிந்துவிடும் அப்படின்னு எச்சரிக்கையுமே கொடுத்திருக்காங்களாம். நெட்ஃபிளிக்ஸ் போல சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தங்களுடைய சேனல்ல ஒளிபரப்புமே நாள் குறித்து விட்டாங்களாம். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று சன் பிக்சர்ஸ் தன்னுடைய 33வது வருடத்துல கால் பதிக்கிறாங்க. அன்று விடாமுயற்சி படத்தை டிவில ஒளிபரப்ப பிளான் போட்டிருக்காங்களாம். ஆகையால அவங்களுமே லைக்கா நிறுவனத்திற்கு நெருக்கடி கொடுத்திருக்காங்க. சோ அப்படி இப்படின்னு பார்த்தா கூட கண்டிப்பாக இந்த ரிலீஸ் டேட் உறுதியாக இருக்கு. பிப்ரவரி 6 அன்று விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக பல ப்ரோமோக்கள் சோஷியல் மீடியாக்கள்ல வெளியாகிட்டு இருக்கு. சோ இந்த ப்ரோமோக்களுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற விடாமுயற்சி படத்தை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.